पुनश्चङ्करताङ्ककल्पकध्वजारविन्दाङ्कुशवज्रलाञ्छनं त्रिविक्रमत्वச்சரணாம்புஜத்வயமதியமூர்தானம் அலங்கரிஷ்யசி. எம்பெருமான் திருவடிகளே சங்கம், சக்கரம், கதை, வில், கத்தி போன்றவைகள் பொறிந்திருக்கும். அப்பேற்பட்டிய எம்பெருமான் திருவடியை நாம் நமது சிரசில் தரிப்பதினால் நமது அனைத்து பாவங்களும் நசிந்து நாம் ஒரு புது பிறவியை எடுப்பது போல் எம்பெருமான் நமது புண்ணிய கணக்கினை அதிகப்படுத்துகிறார். புனப்புனகா, அப்போதைக்கு அப்பொழுதே மறுபடியும் சடாரி வாங்குவதின் பயன் எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள் புரிந்த அந்த திருவடியை நாம் நமது தலையில் சிரசில் தரிப்பதனால் அவருடைய பூர்ணமான அனுகிரகத்தை நாம் பெறுகிறோம். ஷடாரி என்று அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. ஷடம் என்ற காற்று, அதை அழித்து வெளியே வந்ததினால் சடகோபன் நம்மாழ்வாருக்கு ஷடாரி என்று ஒரு பெயர் உண்டு. அவர் கோபத்துடன் தான் பிறக்கும்போது கோபத்துடன் அந்த ஷடம் என்ற காற்றை உதறி தள்ளிவிட்டு பிறந்ததினால் மிகவும் ஞானத்துடன் எம்பெருமானை தான் இருந்த இடத்திலேயே அனைத்து எம்பெருமான்களையும் தன் கண்ணெதிரே கண்டு அவர்களை பற்றின திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாடி எம்பெருமானை மகிழ்வித்தார். பொதுவாகவே நமது ஆன்மா நமது புண்ணிய பாப கர்மங்களுக்கு ஏற்ப நரகத்திலோ சொர்க்கத்திலோ சக்கையாக பிழியப்பட்டு மேகமண்டலத்தில் போடப்படும். அந்த மேகமண்டலத்தில் இருந்து மழை வழியாக பூமியை அடைந்து தானியத்தில் அந்த ஆன்மா உருவரும். அதை ஒரு ஆணோ பெண்ணோ சாப்பிட்டு அவர்களுடைய இரத்தத்தின் மூலம் கர்ப்பத்தை அடைந்து வளர்ச்சி பெறுகிறது. தனது 7வது மாதத்திலே அந்த கர்ப்பம் பூர்ணமான ஞானத்தை பெற்று எம்பெருமானை கர்ப்பத்திலிருந்தே கைகூப்பி வணங்குகிறது. அடடா, எப்பேற்பட்ட இந்த ஆன்மா இது மாதிரி பாப சுமைகளை சுமந்து கர்ப்பத்திலே விழுந்து மலமூத்திரங்களுக்கு நடுவிலே உழன்று கொண்டிருக்கிறோமே. எம்பெருமானே, இப்பிறவி நமக்கு வேண்டாம், நம்மை உம்மிடத்திலே சேற்றுக்கொள்ளும் என்று மிகவும் ஞானத்துடன் எம்பெருமானை கைகூப்பி வணங்கிறது. 10வது மாதம் கர்ப்பம் தலைகீழாக திரும்பி பூமியை வந்து அடையும் நேரத்தில் ஷடம் என்கிற காற்று அந்த கர்ப்பத்தை, சிசுவை வேகமாக தள்ளி பூமியில் தலைக்குப்புழ விழ வைக்கிறது. அந்த சமயத்தில்தான் பொதுவாக எல்லோரும் ஞானம் மங்கி அழுது கொண்டே வெளியே வந்து பிறந்து எல்லாற்றையும் மறந்து திரும்பவும் புண்ணிய பாபங்களை சம்பாதித்து கொண்டு மறுபடியும் ஜென்மா மறுபடியும் இது போன்றே உழண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மாழ்வாரோ தான் பிறக்கும்போதே அந்த ஷடம் என்கிற காற்றை உதறி தள்ளிவிட்டு பிறந்ததால் ஷடாரி என்று அவருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகவும் ஒரு பெரிதான ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிறார்.